குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கேசவமூர்த்தி இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ எல்லாருக்குமே குவார்டர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் முடிஞ்சிடும். இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி இப்போ பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டு 100 மார்க்குக்கு இருக்கும். எனக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு தோராயமாக ஒரு கேல்குலேட் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு குழந்தை சொல்லுது எனக்கு இதில் 95 மார்க் வரும் அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது வருதுன்னா, அப்போ 5 மார்க் எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கீங்க. அது எங்கே மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எந்த சாப்டரில் எந்த கேள்வியில் அதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்து அந்த சாப்டர் குறித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு இதில் ஒரு 6 சாப்டரில் இந்த குவார்டர்லி நடந்திருக்குன்னா, சாப்டர் 2ல் இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் வந்த கேள்வி என்னால் எழுத முடியல, அதனால் அதை நம்ம குறித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பேப்பர் மேத்ஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா, அதில் எதில் எந்த ஒரு சாப்டரில் எனக்கு 90 மார்க் தான் வரும்னு வச்சுக்கோங்க. அதில் எந்த சாப்டரில் எந்த கேள்வி என்னால் செய்ய முடியல அப்படின்னு குறித்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் கேப் அனாலிசிஸ் என்ற பெயர். அதாவது என்னுடைய நாலேஜில் உள்ள கேப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதை தான் நீங்கள் பண்ணணும். நாலேஜில் உள்ள கேப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கோ 6 சப்ஜெக்ட்டுக்கோ கண்டுபிடிச்சிக்கணும். அந்த கேப் எங்கே இருக்கோ அதை அந்த பாடத்தை போய் எடுத்து நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா முதலே படித்த பாடம் தான், அதனால் சீக்கிரமாக புரியும். என்ன தவறுதலாக புரிஞ்சுட்டீங்க, எதை ரைட்டாக புரியணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை செஞ்சாவே அடுத்த முறை நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இந்த 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 ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே ஆன்சர் ஷீட் தராங்க, அதில் மார்க் வருது. இப்போது நீங்கள் கேப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 95 வரும்னு எதிர்பார்த்தீங்க, ஆனால் இப்போ 90 தான் வந்திருக்கு. மறுபடியும் ஒரு 5 மார்க் போயிடுச்சு. அந்த 5 மார்க் எதில் போச்சுன்னு அந்த ஆன்சர் ஷீட்டில் பாருங்கள். அது எதனால் போச்சுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு பேர் எரர் அனாலிசிஸ் என்ற பெயர். அந்த எரர் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணும்போது எதனால் போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று, கொஸ்டினை நான் புரிஞ்சுக்கல, இல்லை நான் அவசரமாக படிக்கும்போது ஏதோ தப்பாக எழுதிட்டேன், இல்லை நம்பர் மாற்றி எழுதிட்டேன், இல்லை எனக்கு அந்த கொஸ்டின் விடையே தெரியல அப்படின்னு ஒரு 4-5 காரணம் தான் இருக்க முடியும். அது என்ன காரணம் என்று பார்த்து அதை மறுபடியும் நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணணும். அந்த 5 அல்லது 6 சப்ஜெக்ட்டுக்கு அதை நிவர்த்தி பண்ணிங்கன்னா, இந்த போத் கேப் அனாலிசிஸ் அண்ட் எரர் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் இயர்லியில் இனி வரும் பரீட்சைகளில் குறைஞ்சது ஒரு 5% மார்க் உங்களுக்கு அதிகம் வரும். பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த கேப் அனாலிசிஸ் அண்ட் எரர் அனாலிசிஸ் பண்ணி அதில் உள்ள அந்த பாடங்களை நீங்கள் படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு 5% மார்க் அடுத்த முறை அதிகமாக வரும் என்பதில் என்ற ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. அதனால் நீங்கள் அதை பண்ணுங்கள். தேங்க்யூ.